நமஸ்காரம். டீம் டீச்சர் மீனாட்சி. இந்த குரூப்பை எனக்கு சேர்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை, பட் உங்கள் ஸ்டூடெண்ட் 2 பேருக்கு அம்மா நான். அதனால் உங்களை பற்றி குழந்தைகளையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பெரிய பொண்ணு டைப்பில் கிரேடிங் சிஸ்டம். அப்போ கொஸ்டின் செட் பண்ணுறப்ப கொஞ்சம் லீக் ஆகிடுது, கொஸ்டின் பேப்பர்லாம் வரப்போகுது, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டா. உடனே அவர் என்ன சொன்னார், ஓ நான் சொல்லுவே நினச்சியா, உங்கள் அம்மா என்ன நினச்சிட்டு நீ என்ன கிளாஸ் அட்டன் பண்ணால் நீ ராஜகோபுரத்துக்கு கீழே பிச்சை எடுப்ப, கண் குருடா போயிடும், இது பழனி முருகர்ல சத்தியம் அப்படின்னு சொல்லி குழந்தையில பயமுறுத்தி ஒரு நேர் வழிக்கு கொண்டு வந்தார். அது ஒரு பாயிண்ட். அடுத்து அவருக்கு ஹியூமர்லாம் ரொம்ப ரொம்ப இருக்கும், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி. அவர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் படிக்க வைக்கணும்னு என் பெரிய பொண்ணு சொல்லுவாள். அவரோட அந்த கருத்தை முடிச்சு மீசை வச்சுட்டு இந்த ஃபார்முலா சொல்லு அப்படின்னா, அவரோட பழக்கம் என்னன்னா முதல் நாள் என்ன நடத்தினாரோ அந்த ரீகேப் பண்ணி சொல்லு அப்படின்னு வந்தோம்னா என் பொண்ணு இப்படி பயந்துட்டு நம்ம இவர்கிட்ட ரொம்ப கால்குலேட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அட்டென்டிவாக இருப்பான். இம்போசிஷனாக ரொம்ப கொடுப்பாங்க. அன்றைக்கே சேம் டே எழுதி கொடுத்துட்டு தான் விடுவாங்க ஸ்கூலில் விட்டேன். அதனால் அவன் ஃபஸ்ட்டு டே விட்டாமா, நான் லேட் ஆச்சுன்னா கவலைப்படாத, எனக்கு சயின்ஸ்னால தான் நான் இது பண்ணுவேன். ஆனால் குழந்தை ஒரு நாள் கூட இது பண்ணவே இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்க பண்ணிடலாம். நான் 2வது பொண்ணுக்கு நல்லா கிளாஸ் எடுக்கிறேன். அவள் ஸ்கூல் டாப்பர், ஃபஸ்ட் மார்க் அதில் எடுத்துருந்தா சயின்ஸில் ஸ்கூலில் 99 மார்க். ஏன்னா அவங்களோட சின்ன பொண்ணு டைப்பில் மார்க் சிஸ்டம் வந்துருக்கும். அதே மாதிரி அவர் நடத்துகிற விதம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கிளாஸை நல்லா லைவ்லேயே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கோச்சிங் அவர் கொடுத்தாலும் அவ்வளோ அருமையாக கிளாஸ் எடுப்பாங்க. ஒருத்தருக்கு கூட இந்த காலத்துலலாம் அவரோட பொசிஷன் எங்கேயோ இருந்திருப்பா. பட் சர்வீஸ் மைண்டாக அவர் மாதிரி செய்யறதுக்கு இன்னொரு மனுஷா யாரும் இல்லை, ரொம்ப நல்ல மனுஷா. அதே மாதிரி இப்போ என் குழந்தைகளுக்கு நான் முடிச்சுட்டேன்னு சொன்னேன். இப்போ எனக்கு என்ன சொல்லணும்னா, நான் பேங்க்கில் வேலை பார்த்தேன். அப்போ சார் அவர் ஆற்றுலேருந்து 3 பில்டிங் தள்ளி ஒரு பேங்க் இருக்குது. அதில் நீ பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுன்னு அவன் பையன் சொல்லிடுவோம். அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால எனக்கு பெருமை சேர்க்கிறதுக்காக எங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னையும் பெருமைப்படுத்தினார். அவர் இன்னும் நீ கூடி நல்லா நலமோடு வளமோடு ரொம்ப நல்லா இருக்கணும். 100 வயது நல்லா இருக்கணும், அதுக்கும் மேலே இருக்கணும். அப்படின்னா இந்த சமூகம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அடுத்த ஜென்ரேஷனாக நல்லா இருக்கும். ஏன்னா அஸ் அ டீச்சர் நல்லா அட்வைஸ் பண்ணுவேன், நல்லா வாழ்க்கை. அவருக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம மற்றவங்களுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணணும். வேறு நமக்கே பிரச்சனை வந்ததுன்னா நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அவருக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்தது என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. என்னன்னா, அவரோட பையன் படிச்சு எழுதுறப்ப நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் 10th சயின்ஸு. அது என்டையர் சயின்ஸ் மீட்டிங்கே எழுதி வச்சுட்டாரு, காணவே இல்லை. நம்மளா இருந்தாலும் குழந்தைய போட்டு அடிச்சு நோட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவர் ஹேண்டில் பண்ணி கொடுத்தோம், கூப்பிட்டு வச்சு உட்காந்து வச்சு என்ன வரும், எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸு சாப்டர் வைஸ் அவர் ரிவைஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணி நல்ல பொசிஷனில் இருக்கார். அதையும் கேள்விப்பட்டேன், நல்லா இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கற்றுக்கணும். Thank you, madam, for your encomiums, rich encomiums. Your 2 daughters, Krishna Priya and Guru Priya, were extremely intelligent. And because of that, they scored very high marks and they are in very good positions now. My part was only to putting them on the track. I must thank them for earning me a good name because of their intelligence. Thank you very much, madam. God bless you.